என்ன தனியா உட்கார்ந்திருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். Is it? இந்த அன்பளிப்ப. பியூட்டிஃபுல். நீங்க இவ்வளவு பிரமாதமா பாடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மனசுல இருக்கிற உணர்வுகள் தான் பாட்டா வெளிப்படுது. மாதவி, மாதவி, இவங்க ராதா. ஆள் மாறாட்டம். எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி. மாதவி இல்ல, ராதா. சும்மா இருக்காதீங்க. அப்ப வச்சுக்கல. அப்போ நானும் புறப்படுறேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏப்பா டாக்டர், இந்த போட்டோவில் இருக்க பொண்ணு தானே ஆடும்? உனக்கே சந்தேகம்? இல்ல, இங்க ஒன்ன காட்டுவாங்க, அங்க ஒண்ணு ஆடும். நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்பிள் சார். போட்டோல இருக்கிற பொண்ணு தான் ஆடும். அப்படியா? இந்த பொண்ணை நீங்க தான் வச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் டான்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன். கண்டக்ட் பண்றதே இவர்தான்ப்பா. நீ ஒண்ணு இத பாரு. பாம்பேல இந்த பொண்ணோட டான்ஸ பார்த்துட்டு நம்ம குன்னூர் கிளப்ல ஆட வைக்கணும்னு என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டரே கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சரி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குப்பா லெட்டர்? அதுல பாருங்க, நம்ம குன்னூர் கிளப் ரொம்ப டீசென்டான கிளப். அதுல மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, கௌரவமா இருக்கணும். நீங்க கிளப் செக்ரட்டரி, உங்க கௌரவத்துக்கு எந்த பங்கம் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். டாக்டர் தான் சொல்லிட்டாரு, கண்டிப்பா போட்டுருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரங்க. சரி சரி, வாங்க வாங்க. ஹலோ சார். வா பிரதாப், வா. பையா, சோடா கிளாஸ் எல்லாம் கொண்டா. இந்த பிரதாப், வர வர தேவதாஸ் மாதிரி ஆயிட்ட. முதல்ல விரக்தியில ஆரம்பிச்சேன், இப்ப அது ஹேபிட் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படித்தான்ப்பா. முதல்ல குடிக்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவான், அப்புறம் அந்த காரணத்தையே மறந்துடுவான். சொல்ல மறந்துட்டேனே, ஒரு குட் நியூஸ். உங்க அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. அவருக்கு வேற வேலை கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்ட? ஒரு தடவை தப்பு நடந்தா எப்பவுமே அப்படி நடக்குமா? பொண்ணும் அவங்க அப்பாவும் இங்கதான்ப்பா தங்குறாங்க. உங்க அப்பா தான் ரூம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. வந்தா பொண்ணையும் பார்க்கலாம், இந்த ரோசியோட ஆட்டத்தையும் பார்க்கலாம். ஐ ட்ரை டு கம். பெண்ணை பார்க்கல, டான்ஸ பார்க்க. எதையோ ஒன்ன பாரு, ஊத்து முதல்ல. ஹலோ. ஹலோ டாக்டர், என்ன டயர்டா வந்திருக்க? இன்னைக்கு ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ்ப்பா. என்ன அப்படி? வைரஸ் ஃபீவர் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ரியலி? நம்ம பிரதாப் கூட உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கு. அப்படி வேலைக்காரன் வேலையா கூட ஊர்ல இல்ல. இதுக்கு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க அப்பா குதிக்கிறார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. நடக்க போறத நினைக்கிறவன் தான் புத்திசாலி. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்னமோ அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு. ராதா, நீ போய் பிரதாப்ப பாத்துட்டு வாமா. வாங்க வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னாரு. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. ஏன்? கொஞ்ச நாளா என் மனசுல ஏதேதோ கற்பனைகள்லாம் தோணுது. நெஞ்சில் ஒரு முள். ஆமா, அது என் வாழ்க்கையில ஏற்பட்டுடுச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என் மனசு புரிஞ்ச பெண் வேணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மாதிரி நல்ல மனசுள்ள பெண்ணா இருந்தா உங்க மனசுக்கேத்த பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நாளைக்கு கூட ஒரு பெண் பார்க்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா என்ன? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களும் என் கூட வரதா இருந்தா போய் பார்ப்போம். நானா? நான் இதை எடுத்துக்கிட்டுமா? அதோ பாரு,
யார் டாடி? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. ஹாய். ஹாய். என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணாலும் சாப்பிடலாம். இவர்தான் உன்னை கட்டிக்கிட போற மாப்பிள்ளை. எனக்கு தெரியுமே. தெரியுமா? Of course, I'm very, very choosy. Hey, you know me? How do you know? What's your name, please? Meena? Harina? Radha? Geeta? Manju? Madhu? It's me, Rosie, dear. My name is Rosie. What's your name, please? My name is Rosie. What's your name, please? Meena? Harina? Vani? Rani? Manju? Madhu? It's me, Rosie, dear. My name is Rosie. What's your name, please? My name is Rosie. What's your name? Madhu. என்ன பிரதாப், ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஏன் லேட்டா வந்தா தண்ணி உள்ள போகாதா? எனக்கு 2 பேருக்கு சாப்பிடலன்னா தூக்கமே வராதுப்பா. இது யாரு, உன் கேர்ள் ஃப்ரெண்டா? நோனோ, சில்வர் மூன் எஸ்டேட் ஓனர் கோபிநாத் இல்ல, அவர் மருமக ராதா. சேகரோட சம்சாரமா? ஐ ஆம் வெரி சாரிம்மா. உன்னை பார்த்தா விடோ மாதிரியே தெரியலையே. பாவம் பிரதாப்பும் இந்த சின்ன வயசுல சம்சாரத்தை இழந்துட்டான். நீயும் புருஷனை இழந்துட்ட.
உங்க 2 பேருடைய நிலைமைய நினைச்சா ஒரு பாட்டில் சாப்பிட்டா கூட போத ஏறாது போல இருக்கு. என்ன செய்யறது? வரமா. உங்களுக்கு சரியான ஜோடி ஜிம்மி தான். அவளை கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும். டெய்லி டூட்டி ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். நல்ல ஜிம்மி, நல்ல டம்மி. சிரிக்கும் போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ. வணக்கம் மேடம். யார் இவரு? நான் சொல்றேன், அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. மாதவி அவங்க அக்கா, என்னுடைய மனைவி. குழந்தைகளுக்கு பொம்மைகளை கொடுத்துட்டு வர சொன்னா, இந்தாமா. என்னது தெரியாது? பொம்மை. உன்னை யார் உள்ள விட்டது? மீனா உள்ள காஃபி கலந்துகிட்டு இருக்கா. ஆத்திரப்படாம பொம்மைகளை எடுத்துட்டு போமா. முதல்ல இங்கிருந்து வெளியே போ. நான் போயிடுவேன். மாதவி, அதான் உங்க அக்கா. மனசு ரொம்ப கஷ்டப்படும். குழந்தைகளுக்கு இந்த பொம்மைகளை கொடுத்துரு. அந்த ஆள் உங்களுக்கு சொந்தக்காரனா? எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல. இவன் யாரும் ஃப்ராட். சரி, நான் வரட்டுமா? பொம்மை குழந்தைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு போன் பண்ணு. நான் ஹோட்டல் இம்பீரியல் ரூம் நம்பர் 5ல இருக்கேன். வரட்டுமா? உங்க மாதவி கிடைச்சிட்டா இந்த நாயகியை மறந்துடுவீங்களா? அவ பூ, நீ பழம். நான் பழமா? பழுத்த பழம். அந்த பூவை கசக்குனா பணமா கொட்டும். காரியம் முடியற வரைக்கும் பூன்னுவீங்க, பழம்னுவீங்க. ஐயோ, நீ எத்தனையோ பேரை பார்த்தவ. உனக்கு உபதேசம் பண்ண என்னால முடியாதும்மா. அம்மா ரோசி, நான் சின்ன குழந்தை. ஞானப்பால ஊத்து. போதை ஏறினா தான் எனக்கு பொழுதே போகும். ஒரு கையில கோழி, பக்கத்துல தோழி. அனுபவி அனுபவி.